ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் சந்திரா கிட்ட நட்சத்திர பத்திர விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஓ பொண்ணு என்னதையா விரும்புகிறா, எனக்காக தான் அவளோட உயிரை விட கூட துணிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ககன் சந்திரா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சந்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, உனக்கு தைரியம் இருந்தால் நீ உன் பொண்ணுக்கிட்டே நீ போய் கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நட்சத்திரா கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, பேசாமல் தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா பயங்கர டென்ஷனோட நட்சத்திராவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்ப நட்சத்திரா தூங்கிட்டு இருக்காங்க. அபூர்வா சொல்றாங்க, எதுக்காக இவ்வளவு டென்ஷனா வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன ககன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் நட்சத்திரா கிட்ட பேசணும், அவகிட்ட தான் உண்மை என்னன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா பயங்கர டென்ஷனா வராங்க. அப்போ அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அதை காதலே வாங்காம சந்திரா நட்சத்திராவோட ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா நட்சத்திரம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா நட்சத்திரான்னு சொல்லி எழுப்புறாங்க. அப்போ அபூர்வா கேட்குறாங்க, இப்போ என்னதான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் ககனை பார்த்துட்டு தான் வந்தேன், ககன் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், நட்சத்திரம் அவனை விரும்புறதாகவும் அவனுக்காக தான் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் அவன் என்கிட்ட சொல்றான், இதெல்லாம் என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, இல்ல அவன் பொய் சொல்றான், இது எல்லாமே நட்சத்திரா பண்ணா, அது உண்மைதான், ஆனா ககனை பழி வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திராவை சமாளிச்சிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்தே அபூர்வாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அபூர்வா ககனை பார்த்து 4 வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ககனோட கார் போய்கிட்டு இருக்கு. ககனோட காரை வழி மறைக்கிறாங்க அபூர்வா. ககனு வெளியில யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அபூர்வா வெளியில நிக்கிறாங்க. அப்போ நம்ம ககன் அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நீ எதுக்காக அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, ஆமா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தா சொல்லிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நான் உங்க அம்மா கிட்ட போயிட்டு உனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, நீங்க என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட நட்சத்திராக்கு என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா கேட்டா எங்க அம்மா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, எங்க அம்மா கண்டிப்பா உங்களை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்றாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நான் போயிட்டு சாரதா கிட்ட கேட்க தான் போறேன், சாரதா கிட்ட சம்மந்தம் வாங்கிட்டு உன்கிட்ட நான் நேருக்கு நேராக பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா போயிடுறாங்க. அபூர்வா சாரதா வீட்டுக்கு வராங்க. சாரதாவும் சரி நம்மளதான் இவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அபூர்வாவை உள்ள கூப்பிடுறாங்க. அபூர்வாவும் உள்ள உட்காந்துட்டு சாரதா கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கு சாரதா சொல்றாங்க, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நட்சத்திரா ககனுக்காக தன்னோட உயிரை விட போயிட்டா, அதனால என்னோட பொண்ணுக்காக ககனை கல்யாணம் பண்ணி வைக்க பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இது, திடீர்னு நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, என் பொண்ணோட உயிர் இப்போ உங்க கையில தான் இருக்கு, எப்படியாவது ககனுக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அப்புறம் நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, நான் எப்படியோ ககனோட அம்மா கிட்ட பேசிட்டேன், நம்ம அப்பாவை தான் இதுக்கு ஓகே சொல்ல வைக்கணும், அப்பா மட்டும் ஓகே சொல்லனா நீ என்ன பண்ணுவ நட்சத்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்றாங்க, மம்மி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அப்பா கிட்ட நான் எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்ல வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா சொல்லிடுறாங்க. ஆனா அபூர்வாக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா சந்திரா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு, தன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக அவரோட வைராகியத்தை தூக்கி போட்டுட்டு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வீட்டுக்கு வராங்க. அப்போ சாரதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ககன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அபூர்வா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் என்ன சொல்றீங்கம்மா, என்னால் நம்பவே முடியல, அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்றாங்க, வேற எதுக்காக வராங்க, அவங்களோட பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பேச தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க நோன் தான் சொல்லியிருப்பீங்க மாமி, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதா சொல்றாங்க, நான் அப்படிலாம் சொல்லல ககன், என்னதான் இருந்தாலும் நட்சத்திரா உனக்காக உயிரே விட போயிருக்கா, அதனால நான் யோசிச்சு சொல்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் செம்மையா கோவப்படுறாங்க. நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம், நான் கண்டிப்பா நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அவ சந்திராவோட பொண்ணா இருந்துட்டு எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக முடியும், அதெல்லாம் முடியவே முடியாதுமா, நான் கண்டிப்பா நட்சத்திராவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அவ சூசைட் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஒரு டிராமா, அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணதான் செய்வா, அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ககன் சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா சொல்றாங்க, சரி
சரி ககன், நீ நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, உன் மனசுல யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் வந்து பூமியை தான் நினைச்சு பார்க்குறாங்க. என் மனசுலலாம் இப்போ யாருமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சாரதா வந்து பூர்ணி கிட்ட சொல்றாங்க, உன் அண்ணன் மனசுல அந்த பூமி தாண்டி இருக்கா, பூமியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்க போதோன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமியோட ஃப்ரெண்டு மாதிரி ககனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது ககன் கிட்ட பேசுகிறாங்க, என்ன என் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான்லாம் யாரையும் லவ் பண்ணணும், எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும்லாம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை, நான் சும்மா ஃபோன் வந்துச்சே அட்டென்ட் பண்ணி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரி சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சாமே, பூமி வந்து உங்கள் மேலே விழுந்துட்டாலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க, அதுக்குள்ளே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம், அவள் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவா, அவளுக்கு ஒரு நாள் லீவ் கேட்குறா, அது மட்டும் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, எதுக்காக அவளுக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவளை சந்திரா வந்து தத்தெடுக்க போகிறாங்க இல்லையா, அதுக்காக தான் ஒரு நாள் அவள் லீவ் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ககனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அது என்ன, தத்தெடுக்கிறதுக்காக ஒரு நாள் லீவ் வேணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, அவள் பெர்மனெண்ட்டாக லீவ் எடுத்துக்க சொல்லு, அவள் இனிமேட்டு என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே வேண்டாம், அவளுக்கு இனிமேட்டு என்னோட ஆஃபீஸில் இடமும் கிடையாது வேலையும் கிடையாது, அவளை இனிமேட்டு என் ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்க வேணாம்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னது இது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படா பூமி வருவா, பூமிக்காக தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருக்கிற நீங்கள் அவளை எப்படி ஆஃபீஸை விட்டு நீங்கள் தூக்கலாம், இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி பூமியோட ஃப்ரெண்டு மாதிரி ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க, என்னது இது எப்போ பாரு இவ பூமிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பூமி சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தா, அது மட்டும் இல்லாமல் சந்திரா வந்து பூமியை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் பூமிக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவள் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அதனால அவர் தன்னோட அப்பா மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தத்தெடுக்கிறத பூமி ஏத்துக்கிறா, இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, எனக்கும் அந்த சந்திராக்கும் ஆகவே ஆகாது, அப்படி இருக்கும்போது எப்படி பூமியை என்னோட ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண விடுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பூமி வந்து சந்திராவோட பொண்ணு ஆயிட்டால, அதுக்கப்புறம் எதுக்காக என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், சந்திராவோட ஆஃபீஸ்லேயே நல்ல வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ககன், பூமி ஒன்றும் காசுக்காக ஒர்க் பண்ணலை, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூமி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் அவள் உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ககன் வந்து, சரி நம்ம என்ன பண்ணுறது, பூமி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இருந்தாலும் ககன் வந்து பூமியை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. பூமி ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வராமலே ஆஃபீஸ் என்னண்டோ மாதிரி இருக்கு, பூமி இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே வழி என்னன்னா, நம்ம பூமியை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இனிமேட்டு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.